நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழில் செய்யும் பெண்களை பெங்களூரு, கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி உத்தரவிட்டதை அடுத்து மாவட்ட சுகாதார திட்டம் மற்றும் நலப்பணிகள் இணை இயக்குநர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.